வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். மும்பைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் பெரிய டிராஃபிக்கு. எவ்வளோ பெரிய டிராஃபிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 7-8 மணி நேரமாக அந்த டிராஃபிக்கில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டும் டிராஃபிக் கிளியர் ஆகும் அப்படின்னு நினச்சா அது கிளியர் ஆகலை. அதனால் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மும்பையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எந்த வண்டியையும் மும்பைக்குள்ளே அலோவ் பண்ணல. எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா பேரிகேட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க, பெரிய வண்டி எல்லாத்தையும். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் லிஃப்ட் கேட்டோம். ஏதாவது கேப் வந்தால் கேபில் போயிடலாம், இல்லை ஆட்டோவில் போயிடலாம்னு சொல்லி லிஃப்ட்டு ஆட்டோலாம் கேட்டு பார்த்தோம். யாருமே தர கிடையாது. கிட்டத்தட்ட இங்கேருந்து 25 கிலோமீட்டர் நடந்து போகணுமாடா அப்படின்னா நடந்து தான் போகணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு நல்ல உள்ளம் கொண்ட டிரைவர் தான் பார்த்திங்கன்னா கேப் டிரைவர். அவரும் பார்த்திங்கன்னா நைட்லேருந்தே மாட்டிக்கிட்டார். கடைசியில் அவர் வரும்போது லைட்டாக வண்டி மூவ் ஆகும்போது அவர் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. அவர் கூடயே தான் நம்ம வண்டியில் ஏறி மும்பைக்கு போய் ரீச் ஆனோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டை போட்டு அடுத்த நாள் காலையில் மும்பை தாராவியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. அவ்வளோ பெரிய க்ரௌடு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் மும்பை ஃபஸ்ட் டைம் போகும்போது செம்ம க்ரௌடு. சுற்றி முற்றியும் பார்த்திங்கன்னா பாக்கு போட்டு துப்பி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா நம்மளை தாராவியவே வந்து சுற்றி காமிச்சார். அதுக்கப்புறமேட்டு அங்கே இருந்த நிறைய தமிழர்களை நாங்கள் பார்த்தோம். அவங்க பொங்கல் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் என்ன வீடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே போனால் கிட்டத்தட்ட அதாவது ஆண்கள் மட்டும் வேலைக்காக வர்றவங்க தெரிஞ்சவங்கள தங்க வைக்கிற ஒரு விடுதி. அதைத்தான் வந்து அவங்க பொங்கல் வீடு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிற ஏரியாக்குள்ளே எப்படி போய் எப்படி வரலாம் அப்படிங்கிற வழி எல்லாமே தெரியும். புதுசாக யாராவது தாராவிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாவே எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் அங்கே நிப்பாட்டி யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கேட்பாங்க, கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக யாராவது வராங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. தாராவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 தெருக்களில் இருக்கிற மாதிரி இருக்காது. தாராவினா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இடம் தான் அந்த தாராவிங்கிற இடம். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னாவே ரொம்ப குட்டியாக நெருக்கமாக தான் வீடுகள் எல்லாமே கட்டியிருப்பாங்க. அந்த குட்டியான வீட்டுக்கே பார்த்திங்கன்னா 5000, 7000, 10,000 வரைக்கும் கூட அங்கே ரெண்ட் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த குறுகிய சந்துக்குள்ளே இத்தனை நாள் அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வெளியே கூலி வேலைக்கும் போவாங்க. அது போக இங்கே படித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது போக சின்ன பெட்டிக்கடை வீட்டுக்கு முன்னாடியே வச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய அதாவது மிஷின் போட்டு தையல், அதாவது பீஸ் தைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தாராவிக்குள்ளே நிறையாவே நடக்குது. ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா தாராவியை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம காலா படமும் பார்த்திங்கன்னா அங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த தாராவி வீட்டுக்குள்ளே எப்படி போயிட்டு வராங்கன்னு பார்க்குறதுக்காக நாங்களும் வந்து வீட்டுக்கு மேலே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதனால நம்ம பிரதரோட வீட்டுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் மூடி ஓப்பன் பண்ணி கீழே தண்ணி டேங்க்கு அடிவாரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கீழேருந்து மேலே வரும்போது மேலேருந்து கீழே போகும்போதும் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வாசக்கதவு முன்னாடி வச்சுருப்போம். ஆனால் தாராவியை பொறுத்த வரைக்கும் அடியில் தான் இருக்குங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அடியில் தரையில் தான் பார்த்திங்கன்னா டோரே வச்சுருக்காங்க. அதில் தான் ஓப்பன் பண்ணி அதில் தான் போய்க்கணும், அதில் தான் வந்துக்கணும். எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போயிட்டு வர்றதுக்கு தான் அளவாக இருந்துச்சு. இதில் எப்படி அவங்க பொருட்களை வந்து மேலே கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு யோசனையுமே தெரில. ஏன்னா எப்படி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சாவே என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு, நீங்களும் தாராவி போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, பார்த்திங்கன்னா மும்பை தாராவி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரஷ்ஷான இடம்னு பாருங்கள். ஏன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே இப்படி கூட்டமாக தான் இருக்கும். எப்பயுமே பகலாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாகும். இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தாராவி ஷாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தாராவி மெடிக்கல், தாராவி ஹோட்டல், தாராவி ஜுவல்லரி அப்படிங்கிற மாதிரி தாராவியை மென்ஷன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். இங்கே பார்த்திங்கன்னா மராட்டி, குஜராத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழர்கள், இந்த மாதிரி வந்து 3 கேட்டகரியாக வந்து இங்கே வாழ்கிறாங்க தாராவியில். ஆனால்
மெயின் கேட்டகரி பார்த்திங்கன்னா நம்ம மக்கள், அதாவது தமிழ் மக்கள் தான் வந்து 100ல் ஒரு 80% இருக்காங்க. 75-80% இருக்காங்க. இப்போ அது தாராவினாவே பார்த்திங்கன்னா பெரிய ஊர் தான். அதாவது ஒரு பெரிய ஒரு குப்பம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். அதுதான் தாராவி போலீஸ் ஸ்டேஷன். தெரியுதுங்களா? ஜீப்லாம் நிற்கிது பார்த்தீங்களா? ஒயிட் கலர் அண்ட் ப்ளூ கலர் எல்லோ ரெட்டுன்னு போட்டு. அதான் போலீஸ் ஸ்டேஷன். அதான் போலீஸ் ஸ்டேஷனோட ஜீப்பு, போலீஸோட ஜீப்பு. இங்கே ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க போலீஸ் எனி டைம். ஏன்னா இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு நடக்கும். சப்போஸ் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எனி டைம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. லெஃப்ட் சைடில் இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பேனர் பேரிகேட் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் ஸ்டேஷன், தாராவி போலீஸ் ஸ்டேஷன். போட்டிருக்காங்க பாருங்க பேரிகேட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தோம். அவரோட வீட்டில் போய் ரூமில் போய் பேக் வைக்க போயிட்டுருக்கோம். உள்ளே போக முடியாதுங்க. உள்ளே போக முடியாதனால பேக் கழட்டி கொடுத்துட்ருக்கோம். இங்கே தான் போனேன்னா கொஞ்சம் மேலே இருக்கும். அது வீடு என்னது? அது வீடு தான். அது வரைக்கும் போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கதை வாங்க மேலே போகிற கதை வேணா? இது வீடு தான். இது வீடு தான், மேலே வீடு தான். ஓ, 2 வீடு இருக்கா? வீடு மேலே இன்னொரு ஆள் வீடு அப்படிங்களா? நம்ம அங்கே ஒரு ஆள் தங்கியிருக்காங்க. அங்கே வாடகைங்களா? இது இந்த மாதிரி என்ன வாடகை? எவ்வளோ வரும் வாடகை? 4000மா? ஆனால் இங்கே கம்மி, குறைஞ்சபட்சம் 4000 கம்மி இல்லாமல் வீடு கிடைக்காது. ஏன்னா கிடைக்காது. கடைசிக்கே 4000 தான். குறைஞ்சபட்சம் 3000 அதிலிருந்து ஆரம்பிக்குது. 3000லேருந்து ஆரம்பிக்குது. சரி சரிண்ணா. வீட்டுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற ரேட்டு போடுவாங்க. ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ நம்ம போகிற இடத்து பேர் என்னன்னா? நம்ம போகிற இடம் பேர் இப்போ மகிம். ஆமாம், சரி ஓகே. அங்கே இதை விடவுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி மாடி வீடெல்லாம் எல்லாமே இனிமேட்டு அந்த தார்பாய் மூலமாக தான் அங்கே. ஆமாம், அவங்க வந்து இந்த கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் ஓடு வீடு மாதிரி, குடிசை மாதிரி, இந்த பாய் மாதிரி மேலே போட்டு அப்படி தான் அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி சரிண்ணா. அவங்களுக்கு வந்து கஷ்டம் அந்த மாதிரி. கிரவுண்டு இது முனிசிபாலிட்டி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஓ, இதுவாண்ணா? ஓகே ஓகேண்ணா. இங்கேருந்து பார்த்தா காமராஜ் ஸ்கூல் தெரியும். எதுனா அது வாங்கண்ணா? ஓ சரி சரி, அது காமராஜ் ஸ்கூல். நீங்கள் சின்ன வயசில் ஜாலியாக சுற்றின இடம் தான் இந்த இடம் சொல்லுவீங்களா? நான் சின்ன வயசுலேருந்து இருந்தது, விளையாண்டது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததெல்லாம் இங்கே தான். சொல்ல போனால் நாங்கள் இங்கே தான் படித்தது. அதுக்குள்ளே வந்து கிளாஸஸ் இருந்தது. சரி சரிண்ணா. எல்லாமே ஓகே ஓகே. வந்து கிரிக்கெட் இங்கே தான். ஆனால் இங்கேயுமே நிறைய ஜாலியான மூமெண்ட்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய இருக்குது. இங்கே வந்து காலையிலே வந்து இந்த சிலம்பம், அதுக்கப்புறம் இந்த கபடி இதெல்லாம் விளாடுவாங்க. நாங்கள் வந்து எப்போமாவது அதில் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓகே ஓகேண்ணா. இதுலேருந்து நாங்கள் வந்து டோர்னமெண்ட் மாதிரி அதெல்லாம் போகிறது உண்டு. எங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லாயிருக்கு. ஓகே ஓகேண்ணா. நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க வந்து இந்த செருப்பு கடையில், வந்து இந்த லெதர் கடையில் ஓகே ஓகேண்ணா வேலை பார்த்துட்டு வளைக்கிறது. இந்த ஏரியாவில் நிறையா நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் சரி சரிண்ணா. வந்து இதை அதை இழுத்துட்டு போகிறது. அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் வந்து மார்க்கெட் பார்க்கலாம், ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். சரி சரிண்ணா. போகிற வழியில் நிறையா இருக்குது. இந்த வழிங்களா? இந்த லைன் ஃபுல்லாக எப்படி கடத்துறது தான்? ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாக கடத்துறது தான். ஓகே ஓகே. ஆனால் இதுலேயே பிறந்த வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைடு எந்த சந்தில் போனால் இந்த சைடு வர முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் புதுசாக வரவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. புதுசாக வந்தால் கொஞ்சம் குழம்பும்.
கோயம்புத்தூர்ல முக்கியமான இடம் தாராவி தான். தாராவிங்க. அது பெரிய கணிசன் இல்லை. அதாவது நம்ம மனுஷனுக்கு இருதயம் சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க. அந்த இடம் தான் இந்த தாராவி. தாராவி. அவரே பழைய ஆள் தாராவில. நீங்கள் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? நாங்கள் கடை இங்கே 45 வருஷமா ஆச்சு கடை வச்சு. நீங்கள் பிறந்த வளர்ந்த எல்லாம் இங்கே தாங்களா? வேறு நம்ம எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க தாங்க அதிகம். அதிகங்களா? சரி 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 சரி. இந்த ஏரியாவில் திருநெல்வேலிக்காரங்க எத்தனை வீடு இருக்குங்க சுமார் தாராவியில் மட்டும்? எல்லாம் கணக்கு பண்ண முடியாது. உலகத்துலேயும் செப்புல்பட்டி இருக்கும். குடிசை விட்டுட்டு சொல்கிறாங்க சென்னையில். ஆமாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பெருசு இந்த மாதிரி இங்கேருந்து போனவங்க தான் அங்கே இருக்காங்க. மெயின் இது தான் திருநெல்வேலிக்காரங்க வந்து இறங்குறது வந்து முதல்ல வந்து இறங்குறது தாராவி தான். தாராவிங்க. அதுக்கப்புறம் தான் வெளி இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. ஐயா உங்கள் பேருங்க? இன்னொரு ரவி ரஜினி. ரவி ரஜினி. தாராவியில் ஒரு 40 வருஷமாக இருக்கும். ஒரு தமிழ் டிரைவர் சங்கத்தினுடைய தலைவர். ஒரு 200 பேர் இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டக்காரங்க தான் எல்லாருமே. ஒவ்வொரு டிரைவருக்கும் ஒவ்வொரு டிரைவருக்கும் நாங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அவங்க வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கு கல்வி கடன் 15,000 ரூபாய் வழங்குறோம். அப்படி திடீர்னு எமர்ஜென்சி தாயகத்துக்கு போகிறதா இருந்தால் விமான டிக்கெட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். அது மட்டும் இல்லை, டிரைவர்கள் வந்து எப்போது ட்ரெயினில் போகணுன்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறோம். அவங்க குடும்பத்தோடு ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டு மருத்துவ சிகிச்சைக்காக தேவைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு பொருள் உதவி கொடுத்து உதவுகிறோம். இந்த டிரைவர் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு தாராவில் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய தலைமையில் கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் டிரைவர் சங்கம். தாராவில் வந்து நம்ம தாராவை பொறுத்தவரை தமிழர்கள் அதிகமான வாழக்கூடிய பகுதி. தாராவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த இடத்துலங்க. ஆமாம், 10 லட்சம் தமிழர்கள். 10 லட்சம் தமிழர்கள் இருக்கும். 10 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். முனிசிபல் ஸ்கூல் இருக்குதுங்க, ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. அதான் ஒன்றுமே கிடையாது. முதல்ல பேங்க்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது, வங்கிகள் கிடையாது தாராவில். இன்றைக்கு வந்து ஏகப்பட்ட வங்கிகள் வந்து இன்றைக்கி தாராவில் வந்துட்டு மக்களுக்கு லோன் கொடுக்குறதுனால இங்கே வந்து பழைய ஒரு குடிசை பகுதியாக இருந்த பகுதி வந்து இன்றைக்கி கோபுரமாக மாறிக்கிட்டு இருக்குது. நிறைய பில்டிங்லாம் வந்துட்டு இருக்குது. ப்ரைவேட் பில்டிங் வந்து பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அதானி வந்து பில்டிங் கட்டி கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் ஆகும்னு தெரியல. ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் 500 ஸ்கொயர் ஃபீட் கேட்டுக்கு 350 தரலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த தாராவில் இருக்கிறவங்களுக்கு தாராவிலே வீடு கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சினிமா படத்தில் வர மாதிரி எல்லாம் முதல்ல இருந்திருக்குங்க. அதிகமான ஷூட்டிங் வந்து தாராவியில் எடுக்கிறாங்க. இல்லை இந்த அந்த பழைய அந்த பாட்சா படத்தில் அந்த மாதிரி காலா படம் இங்கே தான் எடுத்தாங்க. இந்த பகுதி முழுக்க முழுக்க ஷூட்டிங் ஆச்சு காலா. அதுக்கு முன்னால் நாயகன் வந்து அந்த காந்தி சாலில் குடிசையாக இருந்துச்சு. நாயகன் இப்போ மாறிடுச்சுங்களா அந்த இடமெல்லாம்? எல்லா பில்டிங் ஆகிடுச்சு, ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் தாராவி படத்தில் நடிச்சிருக்கிறோம். பவித்ரன் எடுத்தக்கூடிய தாராவி படத்தில் நான் அண்ணா எல்லாமே நடிச்சிருக்கோம். அந்த படம் அதிகமாகவே வெளியில் ஓடல. இங்கே மும்பையிலே ஒரு வாரம் தான் ஓடிச்சு தாராவில். அது எல்லாம் ஒரு ஃபேமஸான படம் தான். எதுக்குன்னு தெரியல ஓடாமல் போயிட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி நடிச்சிருக்கோம். அதிகமான தமிழ் படங்கள் வந்து இப்போ தாராவில் எடுக்கிறாங்க. நேற்று கூட வந்து இவர் வந்து நடிகர் இவர் வந்துட்டு போயிடுச்சாரு, இளம் தலைமுறை நேற்று வந்துட்டு போனார் கும்பரோட. அதிகமான நடிகர்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சாங்க தாராவில். ரஞ்சித் 2-3 படம் தாராவி பொறுத்தவரை ஒரு குட்டி தமிழ்நாடு. நாயகத்துலேருந்து வந்தால் நேராக நாங்கள் வந்து தாராவி தான். இங்கேருந்து போனவங்க தான் அதிகமாக வெளியில் போயிருக்காங்க. அதிகமாக போயிட்டு அவங்க பில்டிங்கில் வாழ்றாங்க. சொந்த வீட்டில் இருக்காங்க, வாடகை வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா? வீடு இருக்குது, நிறைய பேருக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க. ஒரு டிரைவருக்கு சம்பளம் வந்து ஒரு 25,000 ரூபா கிடைக்குன்னா 10,000 வாடகை கொடுத்தாங்க. ஆமாம், சின்ன பெட்டி மாதிரி ஒரு வீடு 5,000 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. சொந்த வீட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. இடம் வீடு வச்சுட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். வீடு வாங்குறதுனா இப்போ எப்படி எங்கங்க அதிகம் வாங்க முடியாது. லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து. இப்போ இந்த கடை எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க? அது இதே மாதிரி தான் குடும்பம்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி வீடு எப்படி இருக்கும் இதே மாதிரி தான். இதாட்டம் நல்லா இருக்கு. இந்த டைம்ல பலகை தவறம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இப்போ அவ்வளவு பரவாயில்ல. அதெல்லாம் வந்து இந்த பகுதி பூரா பொங்கல் வீடு. இதில் அதிகமான தமிழ்காரங்க 2000 பேர் இருந்தாங்க. இதுல இருந்து உள்ள இதுக்குள்ளீங்களா? ஆமாம், வீடு பெரிய பெரிய வீடு. அந்த மாதிரி பொங்கல் வீடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பொங்கி சாப்பிட்றதுனால பொங்கல் வீடுன்னு வந்துருக்கோம். ஆரம்ப காலம் முதல்ல தாராய்க்கு வந்து பொங்கல் வீட்டில் தான் ஒவ்வொருத்தர் இருந்தாங்க. பொங்கல் வீடுன்னா குடியிருப்புலேயே நெருக்கமாக இருக்கிற ஒரு தெருமா? 20 பேர் 25 பேர் இருக்கும் ஒரு வீட்லைங்களா? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெட்டி தான் கொண்டு வருது தாயகத்தில் வந்து. லேடிஸ் கிடையாது.
அது பொங்கி சாப்பிட்றதுனால தான் அதுக்கு பேர் பொங்கல் வீடு. ஆனால் அது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல ஊர்களை சார்ந்து ஒரே இடத்துல ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவர் சொன்ன மாதிரி 112 ஆயிட்டு முதல்ல தாராயில் ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா அது இது மட்டும்தான். இந்த தாரா ட்ரஸ்ட்டில் எல்லா ஜாதிகாரங்களும் வந்து இங்கே தான் வந்துருக்காங்க. இன்றைக்கும் அதுக்கு அவங்க ஒரு தனி பெருமை இருக்குது. இந்த மீன் கோழியர்கள் சொல்லுவாங்க, மீன் பிடிப்பவங்க, அவங்க வந்து அவங்க இந்தியும் வந்து பூஜை பண்ணிட்டு அவர் வழிபட்டு இருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். 112 இப்போ எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. அது $225 ஸ்கொயர் ஃபீட் வந்து 40 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கு. 225 ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்னைக்கு 40 லட்சம். அந்த இதோட பில்டிங்கோட இருக்க வீடு ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு 220 கவர்மெண்ட் கொடுத்துருக்குங்க. ஃப்ரீயா எஸ்ஆர்ஏன்னு சொல்லிட்டு மாடா எஸ்ஆர்ஏ அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. 220 ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து இன்னைக்கு வந்து 40 லட்சம் ரூபாய். 40 லட்சத்துக்கு குறைஞ்சி ஒரு கோடி 30 லட்ச ரூபா சொல்லலாம். இந்த ஹோட்டல் பாருங்க, இந்த ஹோட்டலுங்களா 1 கோடி 30 லட்ச ரூபா. இந்த ஹோட்டல் 1 கோடி ரூபா 30 லட்ச ரூபா. கடையெல்லாம் வாங்க முடியாது, வீடு சாதாரணமாக வாங்க முடியாது. குறைஞ்சது ஒரு 25 லட்ச ரூபா வாங்கலாம். இது சொப்படா வாங்கலாம். சொப்படா மீன்ஸ் இது பிடிச்ச பகுதி. முன்னாடி இப்போ முதல்ல மீடியாவில் சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஏதாவது வரலாறு இருக்குங்களா? அங்கிருந்து நீங்கள் வந்து யாராவது தமிழை கொஞ்சம் வாழ வச்சு இங்கே தான் நாங்கள் தான் தமிழ்காரங்க. பறையர்கள் தான் முதல்ல தாராள என்ட்ரி ஆனது. இது பூரா சுற்றி கடல் பகுதி, சாக்கடை நிறைந்த பகுதி, மீன்ஸ் அந்த களிமண் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தான் வந்து இந்த கொலைகள்லாம் வெட்டிட்டு இவங்க வந்து வாழ்ந்தாங்க. இங்கே இருந்து தான் தமிழ்காரங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. தாராவி தான் தமிழுடைய மையப்பகுதி. இதுக்கு ஹெட்டுன்னு யாராவது இருக்காங்களா? எஸ்கேஆர் ராமசாமின்னு இறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த இடங்கள்லாம் பிடிச்சி நிறைய தோல் 17 பகுதி, தோல் 17 வேலைக்கு வந்தவங்க தான் எல்லாருமே. அவங்க பிற்காலத்தில் சேட்டானாங்க. இப்போ யார் இங்கே தலைவர்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி சொல்லுறதுக்கு என்ன கேவி அசோக்குமார் இருக்காரு, ஒரு முன்னாள் தலைவர். இப்போ இங்கே மாறன் நாயகம் இருக்காங்க ஸ்கூலில், ஒரு பொதுச் செயலாளர். இங்கே வந்து டிரைவர் சங்கத்துக்கு தலைவர். வந்து கல்லடை குறிச்சி தென்னாப்பிரிக்கா கவுன்சில் வேலை செய்கிறேன். அடுத்த 30 வருஷம் வேலை செய்ய ஒரே இடத்துல பார்த்து போனா ஹோட்டல். அது ஹோட்டலில் வீடு 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 இந்த இப்போ கார் இது சொல்லலாம், பாசி வைக்கிறது, துணி தைக்கிறதுலாம் ஒன்று தெரியுமா? பிரிண்டிங் ப்ரெஸ் எடுத்து போட்டு. ஆமாம் இந்த மாதிரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப என்ன எப்படி ஏறி எப்படின்னா போகிறாங்க? ஜாமான் எப்படி நான் கொண்டு வந்துருக்காங்க? தண்ணி 4 இந்த சைடில் வேலை, அங்கே வேலை, இங்கே வேலை. அந்த சைடா? வீடா? ஒரு வீட்டுக்குள்ளே போகிற குமிச்சு தாங்க வரணும். ஓகே ஓகே. அங்கே தான் இன்சார்ஜ். ஓ சரி சரி. பேருங்க? பாலகிருஷ்ணன். ஓ பாலகிருஷ்ணன். சரி 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 சரி. ஓ இங்கே பேச்சுலர்ஸ் தங்கிக்கிற ரூம் இல்லைங்களா? இது என்ன வாடகை வருங்க இருந்தது? இப்போ இவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இது ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாம் பாருங்க எங்கே வரைக்கும் இருக்கு. பின்னாடி பேக்கு பின்னாடிலாம் கார்கானா. ஆமாங்க, இது பெரிய வீடு. ஓ தடுப்பு போட்டீங்க இல்லைங்களா? இங்கே மேலே படுத்துக்கிறதுங்களா? மேலே சமையல் பண்ணிக்கிறது இல்லைங்க? இங்கே இப்போ பண்ணிக்கலாம். ஆமாம், சமையல் பண்ணிக்கிறேன். இது வந்து பெட்ரூம் இல்லைங்களா? பெருசு மேலே படுத்துக்கிறீங்க. படுத்துக்கிறேன். இங்கே வேற யாரும் சாப்பாடு ஆக்குறது கிடையாது, தம்பி மட்டும் ஆக்குவான். இப்போ உங்களுக்கு பாத்ரூம் இல்லைங்க? பாத்ரூம்லாம் அது இந்த வீட்டோடதுல இல்லை பொது? அது பப்ளிக் பாத்ரூம். பப்ளிக் பாத்ரூம். இதுக்கு என்ன வாடகை இருக்குங்க? வாடகை 7000. 7000ங்களா? தண்ணி எல்லாம் இருக்குங்க? தண்ணிக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த வீட்டுக்கு இன்சார்ஜ் சரி சரி. ஓனர் வேற, ஃபுல் இன்சார்ஜ் தம்பி தான். சரி சரி. இப்போ ரூம் வேணா இங்கே வந்து தங்கிக்கலாம், பேச்சுலர் மாதிரி. வெளியிருந்து வரவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நம்பி கூட ஆள் இருந்தீங்கன்னா அதான் நம்பி நினைச்சோம்னா கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அதான். சரி சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வந்தோம் சரி, அப்படியே பார்த்துட்டு வரலான்ட்டு வந்தேன். நம்பிக்கை இது வந்து பேக்குளம் பக்கம். பேக்குளம் செங்குளம் திருநெல்வேலி தான். எல்லாம் இங்கே எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க தான். இங்கே போட்டு சரி 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 வரேன். சரி. சந்து இப்போ போகிறது.
ஃபுல்லாக அப்படியே கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, அதுக்கு மேலே ஒரு வீடு, அப்படி தான் 3 மாடி வீடெல்லாம் இங்கே இருக்குது. அதாவது செங்குத்தாக படிக்கட்டு எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே போவாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முடியலங்க, மூச்சு முட்டுது உள்ளே போயிட்டு வரக்கே. சவா இப்போதான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குங்க. அதாவது நம்ம போனது அந்த சந்துக்குள்ளே போயிட்டு இந்த சந்தில் வெளியே வந்துட்டோம். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடக்குது, கிரிக்கெட் மேட்ச்சு. இந்த மெட்ராஸ் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிளேசஸ் தான் இது. ஃபுல்லாகவே ஹவுசிங் யூனிட்டு. ஒரு பில்டிங்கில் எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 வீடுக்கு மேலே இருக்குங்க. कोणतं चॅनल आहे? कोणतं चॅनल आहे? यूट्यूब डार्क नाइट कोणतं काय नाव? डार्क नाइट राइडर्स. डार्क नाइट रायडर्स. எப்படி இருக்கு பார்த்தீங்களா தாங்க வீடு. எப்படியும் ஒரு பில்டிங் அப்படின்னா 3-4 வீடு இருக்காண்ணா. இது ஒன்று, மேலே ஒன்று. சொல்லலாம். ஆமாண்ணா. கை ஃபுல்லாக நீட்ட முடியாது. மேலே ஒரு வீடு, சுற்றி முற்றி ஃபுல்லாக வீடு தாங்க. அதுக்குள்ளே அதான் எண்டிங்கு. எண்டிங்க. ஆமாம். இங்கே இருட்டா இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு ரொம்ப இருட்டாகவே இருக்குது. ஒன்றும் தெரிலண்ணா, ரொம்ப இருட்டாக இருக்குண்ணா. நீ சூரிய வெளிச்சனுங்கிறதே படாத போல இருக்கே. இந்த வழியாக இந்த வீடு இருக்க போகிறது என்ன மெயின் வழி இருக்கா? அதுக்குள்ள ஆரம்பித்து அப்படியே உள்ளே போகுது. இங்கே ஒரு கடை. ஓ, இதுதான் மெயின் வழியா? அப்படியே ரயில்வே ஸ்டேஷன். ஓ, தண்டவாளம். அதான் நம்மளுக்கு ட்ரெயின் வருது பாருங்கண்ணா. ட்ரெயின் வருது அங்கே பாருங்கள். அசால்ட்டாக துணி காய் போட்டிருக்காங்க பாருண்ணா. இந்த சைடு ட்ரெயின்லாம் வரும் தான்ண்ணா. குட்டி குழந்தைங்க நடமாடிட்டு இருக்காங்க. ஓ, ஆமாம் ஆமாங்க. அதுதான் வராங்க சார். அங்கே துணி காய போடுறாங்க. துணிக்காய் போட்டுருக்காங்க. இப்போ ட்ரெயின் வந்து எடுத்துருவாங்க. அவங்க சீட்டு விளாண்டுருக்காங்கண்ணா. ஆமாம். ஓ, வீடு இங்கேயா இருக்கும், பக்கத்தில் கடை வீடு. ஓ, இந்த சரக்கு அடிச்சுட்டு அப்படியே சீட்டு விளாட்றது. இருங்க, பசங்களாம் குட்டி பையங்களோட விளாண்டுருக்காங்க. இப்போ குட்டி நாய்க்குட்டி வச்சு. இங்கே நிறையா தகர வீடு, ஓட்டு வீடு மட்டும்தான் இருக்குது. என்ன நைட்டு தூங்க முடியாது, ட்ரெயின் சத்தம் காது கிளிக்கும். இடத்துல வந்து ட்ரெயின் ஓடுறதுல தூக்கம் வராது. அதான் வெயில் நேரத்தில் வந்து நம்ம தகர வீடாக இருந்தால் வெயில் மண்டை காஞ்சிடும். வேத்து கொட்டி வெளியே தான் போகணுன்னு தோணும். அதான் 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 இருக்கவே முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. அவ்வளோத்துக்குள்ளே ஒரு புழுக்கமாக இருக்கும். உள்ளத்துல வீடுங்க இருக்கிறதுக்குள்ள
மேலேயே இருக்கும், கீழே 20 வீடு இருக்கும். நீங்கள் திருநெல்வேலிங்களா? சேலம்ங்களா? இது பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஞ்சம் முட்டு சந்து மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வீடு மேலே இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு இங்கே கிட்டத்தட்ட 50-60 வீடு இருக்குங்க. 60 வீடு இருக்கணும் இங்கே. ஏன்னா வருங்க இருக்கும். அதான் அதான் சரி வாங்க. இந்த மாதிரி தெருவில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50 வீடாவது இருக்கணும். இந்த மாதிரி தெருவில் ஆமாம் 50 வீடு இருக்கும். அதில் சின்ன சின்ன கடை, இதில் சின்ன சின்ன வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபேக்ட்ரி மாதிரி உள்ளே வீடுக்குள்ளேயே வந்து எல்லாம் பண்ணுறது. ஓகே ஓகேண்ணா. அப்படின்னா இதெல்லாம் தாண்டி தானே வாழ்ந்து ஆகணும். இது கூவம். ஏன்னா மும்பைங்கிறதே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த தீவு தான்ண்ணா. தீவைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி மண்ணெல்லாம் அடித்து மும்பையாக வந்து ஒன்றா சேர்த்து பாலம் போட்டு பிரிட்ஜ் போட்டுலாம் ஒன்றா சேர்த்துருக்காங்க. ஒரு மும்பைங்கிற சிட்டியே உருவாயிருக்கு. ஆமாம். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் மேலே இந்த எப்படி இந்த குப்பைகள்லாம் வந்து. ஆனால் இதை இடிச்சிட்டு கவர்மெண்ட் இதுக்காக ஒரு திட்டத்தை ஒதுக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட், நல்ல பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கட்டித்தரணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த பக்கம் வரதே ரொம்ப அதிசயம் தானே. இங்கே பாருங்கள், நம்ம வீடு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற டிச்சு சுகாதாரம் எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த டிச்சுக்கு பக்கத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதோட சுகாதார நிலைமை எப்படி இருக்கும், இவங்க எப்படி வாழ்கிறாங்க இந்த நாற்றத்தில் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களே. சோரத்தில் இருக்கும். ரொம்ப கஷ்டம்ண்ணா. காலையில் அண்ணனும் நானும் சாப்பிடாதனால பாதியிலே பார்த்தீங்கன்னா பசி எடுத்துருச்சு. இங்கே எங்கேயாவது தமிழர்கள் நடத்துகிற ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு பிரதர் வந்துட்டு இங்கே ஒரு சூப்பரான ஹோட்டல் இருக்குங்க, வாங்க நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோ வந்து ஃபுட் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையா இங்கே வந்து பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் ப்ரோ, நான் அம்பாட்டி நீங்கள் வேணால் யூடியூப் சேனலில் போட்டு பாருங்க அப்படின்னாரு. நான் உண்மையாலுமே யூடியூப் சேனலில் பார்க்கும்போது இர்ஃபான் பிரதர் நம்ம உட்காந்துருக்கிற டேபிளில் தான் உட்காந்து ஃபுட் பிளாகே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு சாப்பாடு. அங்கே கொடுத்த முட்டை, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் லாலிபாப் ஒன்று கொடுத்துருந்தாங்க பிரியாணியோட. உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீங்களும் பாம்பே போனீங்க அப்படின்னா இந்த கடையை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த காலா படத்தோட ஷூட்டிங் பிளேஸை நான் போய் விசிட் பண்ணுறேன். அதை அடுத்த எபிசோடாக கொடுக்குறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுப்போங்க. டாடா பை, see you.